வணக்கம். இந்த ஜஸ்டிஸ் நமக்கு இன்றைக்கி வீடியோட கான்செப்ட் என்னென்னா, இந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்டர் லேயர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து மேட்ரஸுடைய வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்டருடைய ஃபேப்ரிக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து லேமினேஷனு. இந்த லேயர் வந்து லேமினேஷன். இது வந்து காட்டன், டெரி காட்டன்னு சொல்லுவாங்க. இது வந்து காட்டன் லேயருங்க. இந்த சைடு தான் நம்ம படுத்திருப்போம். அப்படிங்கும் பொழுது இந்த லேயரில் வந்து காட்டன் லேயர் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகணும், கொஞ்சம் கூலிங்காக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லேயர் வந்து இது உள்பக்கமாக வர்றது ப்ரொடெக்டர். இது என்னென்னா லேமினேஷன்னா இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வேறு வேறு. ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கோட்டிங்கை இந்த காட்டன், டெரி காட்டன், ஒரு காட்டன் லேயர் மேலே அப்படியே வச்சு அயன் பண்ணுறது தாங்க. அப்போ இதை ஹீட் பண்ணும் பொழுது இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்டர் கிடைக்குதுங்க. அப்போது இந்த ப்ரொடெக்டர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, மேட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அதில் வாட்டர் பட்டுச்சு அல்லது டஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது மோஸ்ட்லி நிறைய ஹீட் ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஒருவேளை கம்ஃபர்டபுள் உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகும். என்னென்னா மேட்ரஸுடைய லேட்டெக்ஸ் மேட்ரஸில் மெயினாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கம்ஃபர்ட் ஒரு 10% அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகும். காரணம் என்னென்னா, இது கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு லேயர் இந்த பிளாஸ்டிக். இப்போ நீங்கள் ஃபோம் மேட்ரஸே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. லேட்டெக்ஸில் மட்டும் உங்களுக்கு நல்லா தனியாக தெரியும். ஏன்னா இந்த லேமினேஷன் வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங். இந்த பாலியூர்தீன், ஃபோமு, இந்த மாதிரி மெட்டீரியல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மெமரி ஃபோம். எம்மா, வேக்ஃபிட்டு, ஃப்ளோ மேட்ரஸ், ஸ்லீப்பி கேட்டு, ஸ்லீப்பி ஹெட்டு, இவங்கெல்லாம் 1008 நேமில் இனி அடுத்த வருஷம் வேறு ஒரு நேமில் வந்தாலும் இது எல்லாமே ஒன்று. ஃபோமுங்கிறது ஒன்று. அந்த ஃபோமில் ஒரு மெட்டீரியல் தான், அந்த ஃபோம் மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இந்த பிளாஸ்டிக். பாலித்தீன் நம்ம கவர், ஒன் யூஸ் கவர்லாம் யூஸ் பண்ணுவீங்கள்ல பிளாஸ்டிக், அந்த மாதிரி ஒரு கோட்டிங் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஃபேப்ரிக்கில் இருக்கும். இந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மேட்ரஸ் வாங்கினாலும், குழந்தைகள் இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்டர் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம இண்டோ ஃப்ரெஞ்ச் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஃபேப்ரிக்கை இன்பில்ட்டாக கொடுத்துட்றோம். பிரச்சனை கிடையாது. இந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் அடித்து துவைக்கக்கூடாது, வெயிலில் போடக்கூடாது, ரொம்ப கசக்கி புளியக்கூடாது, அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிடக்கூடாது, வாஷிங் மிஷினில் போடவே கூடாது. ஒருவேளை இந்த இடத்துல லைட்டாக தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அழுக்காயிருச்சு அப்படின்னா இந்த ஃபேப்ரிக்கை அப்படி எடுத்து சோப்பு இல்லை சாம்பிள் ஏதாவது லைட்டாக டிப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராக ஒரு பெரிய ஏரியாவில் அழுக்காயிருச்சுன்னா மட்டும் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப புளிஞ்சு சாதாரணமாக துணி காய போடுற மாதிரி எடுத்து வச்சு காய போட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த லேயர் காட்டின மாதிரி இந்த லேயர் ரெண்டாக பிரிஞ்சிடும். இந்த லேயர் இப்படி ரெண்டாக பிரிஞ்சிடும். அடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 5 வருஷம் 6 வருஷம்லாம் ஆயிடுச்சுன்னா இந்த லேயர் வந்து அதோட லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு 5லேருந்து 7 வருஷம் ஆகும் பொழுது பவுடராக கொட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இந்த லேயர் மட்டும் அப்படியே ஹார்டாகி பவுடராக கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி பவுடராக கொட்டுச்சு அப்படின்னா அதோடைய லைஃப் முடிஞ்சது. நீங்கள் அடுத்த மேட்ரஸ் ப்ரொடெக்டர் வாங்கிக்கணும். இதை டிஃபெக்ட் ஆகாமல் இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு ப்ரொடெக்டர் வாங்குகிற இடத்துலையே நீங்கள் கேட்டு தெரிஞ்சு இந்த மேட்ரஸ் ப்ரொடெக்டர் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மெயின்டெனன்ஸ் பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா 5 to 7 வருஷம் தாராளமாக வரும். அதுக்கு மேலேயும் வரும். நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். தேங்க்யூ.